ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிரசாத ரெசிபீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பாயாசம். அவல் பால் நெய் வச்சு ஒரு சூப்பரான பாயாசம் பண்ணியிருக்கேன். அவல் பாயாசம் எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவல் பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 25 கிராம் முந்திரி பருப்பு உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நெய்யிலேயே அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா முந்திரி பருப்பை வறுத்ததுக்கப்புறம் இது கூடவே நான் 1 கப் அவல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வெள்ளை அவல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிவப்பு அவல் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அவலையும் நல்லா நெய்யில் அப்படியே பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த பால் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அவல் வந்து பாலோடு சேர்ந்து வெந்து வரும். அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கையை எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். இப்படி கொதி வந்து இந்த அவல் வந்து நல்லா வேகணும். அப்படியே கையில் எடுத்து மசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் 200 கிராம் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நாட்டு சக்கரை வேணுனாலும் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சுகர் ஆட் பண்ணணும், இல்லைன்னா பால் வந்து தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பாயசம் கன்சிஸ்டன்சி நல்லா கிடச்சிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். நீங்கள் இந்த அவல் பாயசம் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.